இதனால் என்ன நடக்க போகிறது என்பது மிக முக்கியமானது. நீங்கள் ரஃபாவுக்குள் செல்வது தவறான முடிவு. ஏனென்று சொன்னால் ரஃபாவிலே வெரி ஸ்ட்ராங்காக அங்க இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் இருக்கிறார்கள். பாரிய அளவிலான தாக்குதல்கள் 18 தாக்குதல்களை ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். ஆனா இந்த விவகாரத்துல யுஏஇயும் ரொம்ப அலர்ட் ஆகி ரொம்ப தெளிவாகி நாங்கள் அதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 218வது நாட்களை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே என்னவெல்லாம் காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இந்த காசாவினுடைய விவகாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து என்றைக்காவது ஒரு நாள் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் கிடைத்து விடாதா என்கிற ஏக்கம் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வந்த நிலையில்தான் நேற்றைய தினம், குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவுல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஐநாவினுடைய பொதுச்சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஒட்டுமொத்த நாடுகளுடைய 3/2 பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த 3/2 பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசம் என்கிறது சாதாரணமான ஒரு விவகாரம் கிடையாது. ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய 193 நாடுகளில் கிட்டத்தட்ட 144 நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடு அந்தஸ்தை பெறுவதற்கான தகுதியோடு இருக்கிறது என்கிற அனுமதியை அந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட 9 நாடுகள் மாத்திரம் அதற்கு எதிராக வாக்களித்திருந்த செய்திகளை நாம் நேற்று பார்த்திருந்தோம். இதனால் என்ன நடக்க போகிறது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஐநாவிலே பாலஸ்தீனத்திற்கு என்று இருந்த பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்கு பாரிய உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த பொதுச்சபை தீர்மானம் என்பது மீண்டும் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்படுகிற நேரத்தில் 195% மேலாக அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள மாணவர் போராட்டம் எடுத்திருக்கிறது. சுமார் 2600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 50க்கு மேற்பட்டவர்கள் ப்ரொஃபசர்கள், பல்கலைக்கழகத்திலே பாடம் நடத்தக்கூடியவர்கள் என்கிற நிலையில் தற்போதைய இந்த அழுத்தங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் அவர்கள் தற்போது மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு எதிராக வெளிப்படையாக அவர்கள் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும். ரஃபாவுல பாரிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. ரஃபாவுக்குள்ள நுழையாதீங்க, ரஃபா என்பது உங்களுக்கு மரண படுகொலியாக இருக்கும் என்று ஹமாஸ் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எச்சரித்திருந்த நிலையில் தான் அதையும் மீறி இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, காசாவுக்குள்ள தாக்குதலை நடத்தியவர்கள், நார்த் காசாவை அழித்தவர்கள், அதற்கு பிறகு சென்ட்ரல் காசா, அதற்கு பிறகு சவுத் காசா என்று தொடர்ந்தவர்கள் தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ரஃபாவுல இருக்கக்கூடிய 14 லட்சம் மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக கிழக்கு ரஃபாவுல இருந்து மட்டும் இதுவரைக்கும் 3 லட்சம் மக்கள் தற்போது அகதிகளாக மாறி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கஸ்ஸாம் பிரிகேடும் ஹமாஸும் என்ன செய்கிறது என்பதை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகளையே அவர்கள் அளித்திருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஆதாரத்தோடு பகிர்ந்திருந்த நிலையில் வார் தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் பலதும் இன்றைக்கு பலவிதமான எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னென்று சொன்னால், நீங்கள் ரஃபாவுக்குள் செல்வது தவறான முடிவு. ஏனென்று சொன்னால் ரஃபாவிலே வெரி ஸ்ட்ராங்காக அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் இருக்கிறார்கள். எனவே ரஃபாவை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் என்கிற செய்தியை தொடர்ந்து இந்த யுத்த கண்காணிப்பு அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் இருந்து ஹமாஸை மொத்தமாக அழிப்பது என்பது
சாத்தியமற்றது, அசாத்தியமானது என்கிறது இந்த யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாம அவங்க மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு கேட்டா, ரஃபாவுல இஸ்ரேல் ஹமாஸை அழிப்பது என்பது நடக்க முடியாத ஒரு காரியம். காரணம் என்னன்னு கேட்டா, நேற்று மட்டுமே பாரிய அளவிலான தாக்குதல்கள் 18 தாக்குதல்களை ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். ஒரு தாக்குதல் 2 தாக்குதல் கிடையாது, 18 தாக்குதல்கள், பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது என்று சொன்னால், தரைப்படையினுடைய முன்னேற்றங்களை தடுக்கும் விதமாக ஹமாஸ் செயல்பட்டு வருகிறது. எந்த அளவுக்கு செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால், 3 விதமான தந்திரோபாய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ஹமாஸ் நடத்தி வரக்கூடிய இந்த கன்னிவெடி தாக்குதல் என்பது அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கிறது. அவர்களை வரவழைத்து அவர்களுடைய பங்கர்களுக்குள்ள உள்ள இழுத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி தாக்குதல் நடத்தும் போது ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிற நிலை ஏற்படுகிறது. அந்த வகையில இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல ஒரே இடத்தில் 3 விதமான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல், அதிபயங்கரமான தாக்குதல்களை இதிலே நடத்தி இருக்கிறார்கள். இதிலே தெர்மோபேரிக் குண்டுகள் என்கிற வகையான ஒரு புதிய வகையான குண்டை ஹமாஸ் பயன்படுத்தி இருக்கிறது. இந்த குண்டுகளை பயன்படுத்தி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்கள்ல 30க்கு மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற அச்சத்தை இன்றைக்கு யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய, வாரை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 30க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய, தற்போது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதம் என்பது நவீன வகை ஆயுதமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நவீன வகை ஆயுதம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? சீனா வழியாக கிடைத்ததா அல்லது ஈரான் வழியாக கிடைத்ததா, ரஷ்யாவினுடைய ஆயுதங்களா என்பதெல்லாம் பிற்பட்ட நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரு புதுவிதமான நவீனமான ஒரு ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், கடந்த சில நாட்களாகவே ரஜூம் வகை ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் பாரிய அளவில் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். இந்த ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஹமாஸ் மாத்திரம் நடத்தி இருக்கிறது. ஹமாஸ் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்றால், அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியாக இருக்கலாம், மற்ற படையணிகளாக இருக்கலாம், அவர்கள் நடத்துகிற தாக்குதல்களை எல்லாம் ஒன்று சேர்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை மாத்திரமே அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி கஸ்ஸாம் பிரிகேடும் அவர்களுடைய துணை குழுக்களும் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில், இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. என்ன செய்தியை சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த நார்த் காசாவுல ஹமாஸ் அழிச்சிட்டோம், தெற்கு காசாவுல ஹமாஸ் அழிச்சிட்டோம், சென்ட்ரல் காசாவுல ஹமாஸ் அழிச்சிட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தாங்களா இல்லையா? அதற்கு பதிலடியாக இன்றைக்கு ஹயோம் நியூஸ் ஏஜென்சியே மிக முக்கியமான துல்லியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஹமாஸ் ஜாய் டவுன் பகுதிகளில் தங்களுடைய படையை மீள கட்டமைத்து விட்டது. அதே நேரத்தில் நார்த் காசாவுல மீண்டும் மீள தங்களுடைய படையை கட்டமைத்து ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்கிற 2 செய்திகளை இன்றைக்கு ஹயோம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஹமாஸ் பலவீனப்பட்டுட்டாங்க, அவர்களிடத்தில் பலம் இல்லை என்று இஸ்ரேல் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் பொய்யானவைகள் என்பதை அவர்களுடைய ஊடகங்களே, அவர்களுடைய நாட்டு மக்களுக்கு, அல் ஜசீராவை அவங்க தடை செஞ்சாலும் அவர்களுடைய நாட்டுக்குள் அவர்களுடைய ஊடகங்களே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம நெட்சாரிம் பகுதிகளில் ஹமாஸ் தன்னுடைய பாரிய அளவிலான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹயோம் நியூஸ் ஏஜென்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. நெட்சாரிம் என்பது பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி. குறிப்பாக 2002களுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது நெட்சாரிம். அந்த பகுதிகளில் தான் இன்றைக்கு பாரிய அளவிலான தாக்குதல்களை மீண்டும் ஹமாஸ் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், அல் குதுஸ் படைப்பிரிவுகள் இன்றைக்கு தாறுமாறான ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களும் குறிப்பாக இந்த ஜாய் டவுன் பகுதிகளில் 8வது வழிச்சாலை, 8வது நம்பர் ரோடுக்குள்ள அவங்க உள்ளே புகுந்திருக்கிறார்கள். உள்ளே புகுந்து அந்த வழியாக வந்த இஸ்ரேலுடைய
7க்கு மேற்பட்ட இராணுவ வாகனங்களை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படையணி. அல் குதுஸ் படையணி ஒரு புறமாக ஜாய் டவுன்ல தாக்குதல் நடத்துறாங்க, அல் கஸ்ஸாம் படையணியும் ஒரு புறமாக தாக்குதல் நடத்துறாங்க, இன்னொரு புறமாக நெட்சாரிம் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ரஃபாவில் உச்சகட்ட வார் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு உச்சமாக வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும், இந்த அல் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலையும் அல் குதுஸ் மருத்துவமனை வளாகத்திலையும் பாரிய அளவில் அவங்க சுற்றி வளைத்து அல் நாசர் மருத்துவமனை ஆகிய 3 மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து ஒரு 3 வாரங்கள் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்தது. அந்த தாக்குதல்களில் சிக்கிக்கொண்ட, அந்த தாக்குதல்களில் மாட்டிக்கொண்ட சகோதரர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் அவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் அவர்களை அந்த இடங்களிலேயே அவர்களுடைய ஜனாசாக்களை புதைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 500 ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை ஜனாசாக்கள் மீட்கப்பட போகிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இவ்வளவு படுபயங்கரமான அநியாயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல் குதுஸ் படையணி இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம இதுல உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது, காட்சிப்படுத்த முடியாது. 2 காரணம். ஒண்ணு என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பின்னாடி காட்டக்கூடிய அந்த திரை நமக்கு இல்ல, வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால. 2வது என்னன்னு கேட்டா, திரையே இருந்தாலும் அதுல போட்டு காட்டினா கூட இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன். திரும்ப ரஃபா தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதோட அவ்வளவுக்கு படு பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்றைக்கு அல் குதுஸ் படையணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆளில்லா விமானம் ஒன்று இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய நகரத்திலே அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தி அதை எங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அல் குதுஸ் படையணி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு 4க்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் கரீம் ஷலோம் நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இந்த கரீம் அபு ஷலேமை பொறுத்தவரையில இது இந்த ரஃபா பார்டருக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்டர், 100% இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்டர். இந்த பார்டர் பகுதிகளிலையும் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் தான் 3க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 ஏவுகணை தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுடைய ஊடகங்களே இன்றைக்கு இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான சண்டைகள் உச்சம் தொட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள இன்னும் ஒரு புதுவிதமான பூதாகரமான பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்தை கைப்பற்றித்தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவங்க உருவாக்கினாங்க. இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கும் போது எங்களுக்கு சுதந்திரம் தாருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் குரல் எழுப்பி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால உருவாகிய யுத்தம் தான் இவ்வளவு பெரிய யுத்தமாக மாறியும் இருக்கிறது என்கிற நிலையில கலீலி, அப்பர் கலீலி என்கிற 2 பகுதிகள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளை பொறுத்தவரையில அந்த 2 பகுதிகளுமே, அப்பர் கலீலி, கலீலி ஆகிய 2 பகுதிகளுமே லெபனானுக்கும் காசாவுக்கும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. அந்த அப்பர் கலீலி பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 மாதங்களாக அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றி வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு மீண்டும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக முடியலை. என்ன போனாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களால் அவர்கள் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும்ங்கிறதுனால அவங்களுக்கு ரிட்டர்ன் போக முடியலைங்கிற காரணத்தினால அவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் அவர்கள் பங்கெடுப்பது மட்டுமல்லாமல் இந்த அப்பர் கலீலி ஆகிய எல்லா பகுதிகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்குள் ஒரு தனி நாட்டை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மேயர் தலைமையில எங்களுக்கு நீங்க தனி நாடு தரணும் என்று சொல்லி அவங்க கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாக தனி நாடாக ஒன்று அவர்கள் தனியாக பிரிந்து போகிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு தனித்த மாநிலமாக அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அளவுக்கு பாரிய ஒரு எதிர்ப்பு அப்பர் கலீலி பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்று வருவது மட்டுமல்லாமல் இந்த
தனிநாடு கோரிக்கை என்பதை அவர்கள் வலுவாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் இஸ்ரேலுக்கு பாரிய பின்னடைவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய மலைக்குன்றுகள் இருக்கிறது. இந்த மலைக்குன்று பகுதிகள், குறிப்பாக காஃபர் ஷூபா பகுதிகளில் எல்லாம், அதே நேரத்தில் அல் சமாக்கா என்கிற அந்த காஃபர் ஷூபா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாரிய இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இராணுவ தளத்தினுடைய உளவு உபகரணங்கள் பலவற்றை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹாரேட்ஸ், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்று ஹாரேட்ஸ். இந்த ஹாரேட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நார்த் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேல் இருக்கிறா இல்லையா, இந்த நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிரியாத் ஷமானாவுல இருக்கிற முக்கியமான பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்கள் பல நடத்தப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களால். அதனால் இந்த கிரியாத் ஷமோனா ஏரியாவே, அந்த பகுதிகளே மொத்தமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளுக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது வெளியே சொல்றாங்க சாதாரணமான யுத்தம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் என்பது உச்சகட்ட படுபயங்கரமான தாக்குதல்களாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அவர்கள் இன்றைக்கு மின்சாரங்களே மொத்தமாக துண்டிக்கப்படுகிற அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய ராமியா ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை, ஃபலக் ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு பீரங்கி தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லாக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதலை நடத்துறாங்க, பீரங்கி தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு லெபனானிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது, இஸ்ரேலிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு ஹமாஸ் ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கணக்கு ஓடக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர்கள் ஹமாஸினால் கைப்பற்றப்பட்ட இன்னும் ஒரு இஸ்ரேலிய பிணை கைதி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பாரிய தாக்குதல்களில் அந்த பிணை கைதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், யுஏஇக்கு இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான அழைப்பை விடுத்திருந்தாங்க. காசாவில் அமைக்கப்படக்கூடிய புதிய அரசாங்கத்தில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும், காசாவினுடைய புதிய நிர்வாகத்தில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நெதன்யாகு வெளியிட்டிருந்த கோரிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அதாவது யுஏஇனுடைய அரசாங்கம். ஏன்னா இவங்க என்ன திட்டமிடுறாங்கன்னு கேட்டா, யுஏஇ மாதிரி அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற அரபு நாடுகள் இருக்கிறாங்களா, யுஏஇ, எகிப்து, இது போன்ற அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களோட ராணுவத்தை கொண்டு போய் காசாவுக்குள்ள வச்சிட்டோம்னா ஹமாஸுக்கும் அவங்களுக்கும் தான் காலாகாலத்துக்கு சண்டையா இருக்கும், நம்ம தப்பிச்சிடலாம், அவங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும் என்கிற ஒரு நிலையை உண்டாக்க பார்க்கறாங்க. ஆனா இந்த விவகாரத்துல யுஏஇயும் ரொம்ப அலர்ட் ஆகி, ரொம்ப தெளிவாகி, நாங்கள் அதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஏன்னா ஹமாஸை வெளியேற்ற போறாங்களாம், ஹமாஸை அழிக்க போறாங்களாம், ஹமாஸுடைய ஆட்சி காசாவுக்குள்ள இருக்கக்கூடாதான் என்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தாக்குதல்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஹமாஸை அழிச்சா தானே அதெல்லாம் நடக்க போகுது, அதான் நடக்கிற காரியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியில் அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான தாக்குதல்களை தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விரிவான செய்திகளை நாளைய நம்முடைய விரிவான வீடியோவில் நம்ம சொல்ல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்க வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு மொத்தமாக தொகுக்க முடியல. தொகுத்த அளவுக்கு பார்த்தாலே இன்றைக்கும் குறைந்தது 250 தாண்டுகிற அளவுக்குண்டான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான அழிவுகளையும் இன்றைக்கும் அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு சர்வதேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்பெயின் தலைமையிலே ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் அதை ஆதரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைகள் எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் பாலஸ்தீனத்திற்கான அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்க மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக வெளியூர்ல இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த வீடியோக்களை போட்டு காட்டி உங்களுக்கு
சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதை பொறுத்துக்கிறேங்க. அதே நேரத்தில் நாளைய வீடியோ வந்து பல முக்கியமான இன்னும் பல தகவல்களோடு கொஞ்சம் விரிவாக வரும். இன்றைய வீடியோ நமக்கு இந்த நிறைய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்களுக்குள்ளாக ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக முடிக்க வேண்டி இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு சுருக்கமாக இந்த வீடியோவை முடித்திருக்கிறோம். இதையும் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாஹத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் நவீர் அவரை இன்னைக்கு நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். சகோதரர் நவீர் அவரை இன்றைக்கி நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், சீக்கிரமாக அவர் குணமடையணும். 3 மாதம் அவர் இங்கே இருப்பார் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய எல்லோருடைய உதவியாலையும் தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 லட்சங்கள் எங்களுக்கு தேவையான பணத்தில் 5 லட்சங்கள் இதுவரைக்கும் மக்கள் தந்திருக்கிறீங்க. இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் அதே மாதிரி இன்னொரு மடங்கு 10 லட்சங்கள் வரைக்கும் அதுக்குரிய செலவு இருக்கிறதுனால இவருடைய அக்கௌண்ட்டுக்கே உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ண முடியும். இதுவரைக்கும் 5,08,000 சம்திங் 5,08,000 ரூபா மொத்தமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 2 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நிறைய அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணுங்க. சரியாக 3 மாதங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர் எந்திரிச்சு நடப்பார். சரியா? அல்லாஹ் அவங்கள அருள் புரிவாங்க. ஓகே, நாங்கள் போகவா? பரவாயில்லையா? இல்லை பரவாயில்ல, நாங்கள் நிற்கணும்னா இல்லை. சரி, அதே சரி, நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து ஃபிட்டாக நிற்கணும். சரியா? அல்லாஹ் அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டாங்கம்மா. நாங்கள் இது உங்களே உங்கள் மூலமாக இந்த மகன் இங்கே இருக்கணும். இவ்வளோ பேர் எனக்கு யாரும் உதவி செய்யலை. அது மக்கள் யாரையாவது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் யாரையாவது வைக்கணும்ல. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துணை மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்க நம்ம செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். சரியா? மற்றபடி எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் ஷுக்கூர் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்யுங்க. சரியா? அவங்க அதெல்லாம் இவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தொழுவுறது கிடைக்கும். அது நீங்கள் மொபைலில் நான் காட்டி தந்துட்டு போகிறேன். சரியா?